Hi friends, I am Karthi. Welcome to English பேசி பழகலாம். இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா can, could, shouldல வந்து நம்ம காமன் மிஸ்டேக் வந்து என்னென்னலாம் பண்ணறோம் அப்படினு சொல்லிட்டு பார்க்க போறோம். சோ வந்து நம்ம can யூஸ் பண்ற இடத்துல could யூஸ் பண்ணுவோம். could யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல can யூஸ் பண்ணுவோம். must யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல should யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். should யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல must யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ போன கிளாஸ்ல நம்ம can, could, shouldனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீடைல்டா எக்ஸ்பிளனேஷன், எக்ஸாம்பிள், பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்டர்கேட்டிவ்ல இருந்து பார்த்தோம். இதுல வந்து என்னென்ன மிஸ்டேக்லாம் இந்த மூணு மாடல் வெர்ப் வந்து யூஸ் பண்ணும்போது பண்றோம் அப்படின்றதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இப்ப ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. I can able to do this. I can able to do this. So இந்த can அப்படின்றதுக்கும் இந்த able to அப்படின்றதுக்கும் நமக்கு வந்து சேம் மீனிங் தான் கொடுக்கும். ஸோ நீங்க வந்து can அப்படின்ற மாடல் வெர்ப் யூஸ் பண்ணும்போது இந்த able to வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. அப்படி நீங்க able to வந்து யூஸ் பண்ணீங்கன்னா can வந்து அந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதை எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா I can do this அப்படின்னு தான் எழுதணும். நீங்க able to வச்சு எழுதுறதா இருந்தா I am able to do this. சோ இந்த மாதிரி நீங்க எழுதுனா அது வந்து தப்பு. ஓகே, I can able to do this அப்படின்னு சொல்லி எழுதக்கூடாது. ஒன்னு எழுதுனீங்கன்னா I can do this அப்படின்னு எழுதணும். இந்த able to எடுத்துறணும். ஓகே, சோ அப்படி இல்ல நீங்க மாடல் வெர்ப் வந்து யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இப்படிதான் சொல்லணும். I am able to do this. ஓகே, சோ ஒன்னு இந்த மாதிரி சொல்லுங்க, அப்படி இல்லைன்னா இப்படி சொல்லுங்க. ஆனா I can able to do this அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. You should do study. You should do study. சோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஷுட்ன்றது வந்து நம்ம அட்வைஸ் தான் பண்ணுவோம். ஆனா இந்த இப்ப நமக்கு ஷுட் வந்திருக்கா இந்த இடத்துல. சோ ஷுட்னு இல்ல, மாடல் வெர்ப் can, could, should. இப்ப இந்த மாதிரி நமக்கு மாடல் வெர்ப் வந்து வரும்போது இந்த மாடல் வெர்புக்கு அப்புறமா டைரக்டாவே வெர்ப் வந்து வந்துடணும். இந்த to அப்படின்றது வந்து இருக்கக்கூடாது. சோ இந்த மாதிரி சென்டென்ஸ் எழுதக்கூடாது. எப்படி எழுதணும்னா you should study. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? you should to அப்படின்ற இந்த வேர்ட் வந்து இந்த ஆக்சிலரி வெர்ப், அதாவது மாடல் வெர்புக்கும் மெயின் வெர்புக்கும் இடையில இந்த to அப்படின்ற ப்ரிபோசிஷன் வந்து நமக்கு வரக்கூடாது. ஸோ டைரக்டாவே இப்ப யூ ஷுட் ஸ்டடி அப்படின்னு சொல்லலாம், அல்லது யூ கேன் ஸ்டடி அப்படின்னு சொல்லலாம், அல்லது யூ குட் ஸ்டடி. ஸோ எந்த மாடல் வெர்பு வந்தாலுமே இந்த மாடல் வெர்புக்கு அப்புறமா நமக்கு டூன்றது வரக்கூடாது. ஓகேவா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. அப்ப நெக்ஸ்ட் பாருங்க. I didn't good you. I didn't good you. இந்த வேர்ட் கரெக்டா? ஸோ ராங். இந்த மாதிரி நம்ம பேசக்கூடாது. ஸோ குட்ன்றது நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறோம், பாஸ்ட் எபிலிட்டிக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ இதுவே பாஸ்ட் எபிலிட்டின்றப்ப இந்த இடத்துல நம்ம பாஸ்ட் எபிலிட்டிக்கு யூஸ் பண்ணுவோம், இன்னொன்னு பொலைட்டா கேள்வி கேட்கறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இது கொஸ்டின் சென்டென்ஸா நமக்கு கிடையாது. ஸோ நமக்கு இது வந்து நார்மலா ஒரு சென்டென்ஸ். அப்போ இதுவே நமக்கு பாஸ்ட் தானே, அப்புறம் ஏன் டிட் அப்படின்ற இந்த பாஸ்டையும் வந்து நம்ம இழுக்கணும். ஸோ இந்த மாதிரி எழுதக்கூடாது. ஸோ இது வந்து ராங். இதை எப்படி எழுதணும்னா ஐ போட்டுட்டு couldn't அப்படின்னு நீங்க எழுதிடலாம். நெக்ஸ்ட் verb. I couldn't go. I couldn't go. ஸோ இந்த இடத்துல நீங்க I did not, I didn't good to go அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. I couldn't go. என்னால போக முடியல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. Should you help me? Should you help me? So should அப்படின்றது வந்து நம்ம ஒருத்தவங்களுடைய அட்வைஸ் பண்றது தான். நம்ம ஒருத்தவங்களுக்கு கரெக்டா அவங்களுக்கு வந்து நம்ம ஆர்டர் பண்ண முடியாது, ஜஸ்ட் வந்து அட்வைஸ் தான் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா குட் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ நிறைய பேர் பண்ற தப்பு என்னதுன்னா குட் அப்படின்றது வந்து பாஸ்ட் அபிலிட்டிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்க பாஸ்ட் அபிலிட்டிக்கு மட்டும் இல்ல, பொலைட்டா கேள்வி கேட்கிற இடத்துலயும் வந்து யூஸ் பண்ணலாம். ஆனா அது பாஸ்டா இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது.
ஸோ நீங்க ஷுட்டுக்கு பதிலாக இந்த இடத்துல குட் போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க கேள்வி கேட்கறதுக்கு பதிலா குட் யூ ஹெல்ப் மீ. ஸோ இது நீங்க பாஸ்ட் இல்லைன்னு சொல்லி கேட்கலாம். அதுதான் நான் மறுபடியும் சொல்றேன். பாஸ்ட் எபிலிட்டிக்கு தான் கேள்வி கேட்டு, பாஸ்ட் எபிலிட்டிக்கு நம்ம சொல்லலாம். ஆனா கேள்வி கேட்கறது எதுக்கு வேணாலும் கேட்கலாம், பொலைட்டா கேள்வி கேட்கணும். ஆனா அந்த இடத்துல ஸோ அதுக்கு நம்ம குட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ குட் யூ ஹெல்ப் மீ. ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. I good speaks English. I good speak English. ஸோ இந்த சென்டென்ஸ்மே வந்து நமக்கு தப்பு தான். ஏன்னா இப்ப நமக்கு குட் யூஸ் பண்ணும்போது பாஸ்ட் எபிலிட்டின்னு தான் சொல்லியிருக்கோம். ஸோ அப்ப இப்ப இந்த இடத்துல எப்படி இருக்கணும்னா ஐ குட் ஸ்பீக் இங்கிலீஷ் when I was young, அப்படி இல்லைன்னா when I was 15 years old. அப்ப எனக்கு தெரிஞ்சது இப்ப எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி தான் மீனிங் வரும். கரெக்டா? ஸோ இந்த சென்டென்ஸை நீங்க அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கேன், குட், ஷுட் எல்லாம் வரும்போது இதுக்கப்புறம் வருது பாத்தீங்களா வெர்பு, இதோட எஸ்ஓ இஎஸ்ஓ இந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து வெர்போட சேர்த்து நமக்கு வரக்கூடாது. எஸ்ஓ இஎஸ்ஓ அப்படி இல்லைன்னா ஐஇஎஸ்ஓ இந்த மாதிரி எதுவுமே சேர்த்து வரக்கூடாது. ஜஸ்ட் வந்து பேஸ் ஃபார்ம்ல தான் வந்து வரணும். ஓகே, ஐ குட் ஸ்பீக் அப்படின்னு தான் எழுதணும். ஐ குட் ஸ்பீக் இங்கிலீஷ். ஸோ இந்த இடத்துல இந்த எஸ் அப்படின்றது வந்து வரக்கூடாது. ஐ குட் ஸ்பீக் இங்கிலீஷ். ஓகே, ஸோ ஆனா நீங்க ஞாபகத்துல வச்சு இந்த சென்டென்ஸ் நம்ம வந்து இப்ப எதுக்கு எழுதியிருக்கிறோம்னா கேனோ குட்டோ ஷுட்டுக்கு அப்புறம் வர்ற வேர்பு வந்து பேஸ் ஃபார்ம்ல தான் இருக்கணும். எஸ்ஓ இஎஸ்ஓ ஐஇஎஸ்ஓ இந்த மாதிரி நமக்கு வேர்பு கூட எதுவுமே சேர்த்து வரக்கூடாது. ஸோ இப்படி எழுதுனீங்கன்னா இது தப்பு. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ஐ கேன் கோ டுமாரோ. ஐ கேன். இது வந்து நமக்கு எப்படி சொல்றது, இது ரொம்ப தப்புன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஆனா கேன் அப்படின்றது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? பிரசன்ட் எபிலிட்டிக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா டுமாரோ அப்படின்னு சொல்லி இங்க நமக்கு ஒரு வேர்ட் வந்திருக்கு. ஸோ டுமாரோ அப்படின்னா ஃபியூச்சர் தான் வந்து குறிக்குது. கரெக்டா? ஸோ இந்த இடத்துல நீங்க இந்த கேன் அப்படின்றது வந்து யூஸ் பண்ணக்கூடாது. கேன் யூஸ் பண்றதுக்கு பதிலாக வில் யூஸ் பண்ணீங்கன்னா தான் இந்த சென்டென்ஸ் வந்து கரெக்ட். ஸோ கேன் யூஸ் பண்ணாலும் ரொம்ப தப்புன்னு சொல்லிட முடியாது. ஆனா வந்து கரெக்டா நம்ம யூஸ் பண்றது வந்து டுமாரோ அப்படின்னு வந்ததுனால இந்த இடத்துல நீங்க கேன் யூஸ் பண்றதோட வில் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஐ கேன் கோ டுமாரோன்னு சொல்லாதீங்க, ஐ வில் கோ டுமாரோ. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. யூ ஷுட் வேர் ஹெல்மெட். ஷுட் அப்படின்றது என்னது? இந்த இடத்துல அட்வைஸ் தான் பண்ணணும். ஆனா ஹெல்மெட் வந்து நம்ம போடுறது ஒரு அட்வைஸ் கொடுக்க முடியுமா? ஹெல்மெட் நம்ம போடணும் அப்படின்றது அது ஒரு ரூல். கரெக்டா? சோ ரூல் அப்படின்ற இடத்துல வந்து நம்ம இந்த இடத்துல ஷுட் வந்து யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ண கூடாது. இப்ப ஸ்கூலுக்கு போறோம் அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே வந்து யூனிஃபார்ம் போட்டிருப்போம். எந்த இடத்துல ரூல் அப்படின்னு சொல்லி வந்துருச்சோ அந்த இடத்துல நம்ம ஷுட் வந்து யூஸ் பண்ண கூடாது. சோ யூ ஷுட் வேர் ஹெல்மெட் அப்படின்னா அது வந்து நீ கண்டிப்பா ஹெல்மெட் அணியணும் அப்படின்றது தான். இந்த இடத்துல ஷுட்ன்றது என்னது? அட்வைஸ். இங்க வந்து நம்ம யாருக்கும் அட்வைஸ் பண்ணல. சோ இந்த விஷயத்துக்கு வந்து நம்ம அட்வைஸ் பண்ண முடியாது. சரியா? அது வந்து கண்டிப்பா ஒரு ரூல் நமக்கு. சோ அப்ப இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும்னா மஸ்ட் அப்படின்றது தான் யூஸ் பண்ணணும். சோ யூ மஸ்ட் வேர் ஹெல்மெட். ஸோ மஸ்ட் அப்படின்றது தான் கரெக்ட். ஷுட் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல அது வந்து ராங். நெக்ஸ்ட் பாருங்க. கேன் ஐ கம் இன் சார். ஸோ இந்த சென்டென்ஸ் பார்த்தனே தெரியும் இது வந்து ராங். இந்த மாதிரி கண்டிப்பா சொல்லவே கூடாது. ஏன்னா கேன் அப்படின்றது வந்து ஃபார்மல் கிடையாது, அது வந்து ஒரு இன்ஃபார்மல். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்களோட க்ளோஸா உங்ககிட்ட இருக்கிறவங்க கிட்ட நீங்க கேன் யூஸ் பண்ணி பேசலாமே தவிர பொலைட்டா வந்து கேள்வி கேட்கிற இடத்துல ஒண்ணு நீங்க குட் யூஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா மே அப்படின்றத யூஸ் பண்ணணும். ஸோ கேனுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணணும்? குட் ஐ கம் இன் சார், அப்படி இல்லைன்னா மே ஐ கம் இன் சார்.
ஓகே, சோ ஒன்னு குட் யூஸ் பண்ணி சொல்லுங்க, அப்படி இல்லைன்னா மே யூஸ் பண்ணி சொல்லுங்க. சோ இப்போ இதுல இருந்து உங்களுக்கு ஈஸியா எந்த இடத்துல எல்லாம் நம்ம வந்து காமனா மிஸ்டேக் பண்றோம் அப்படின்றது உங்களால புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். நான் மறுபடியும் சொல்றேன், ஏபிள் டுன்னு வந்துச்சுன்னா கேன் யூஸ் பண்ணக்கூடாது, கேனுன்னு வந்தா ஏபிள் டு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. மாடல் வெர்புக்கும் வேர்புக்கும் இடையில டு அப்படின்ற ப்ரிபோசிஷன் வந்து வரவே கூடாது. ஸோ நீங்க கேனோ குட்டோ ஷுட்டோ எழுதிட்டு டைரக்டாவே வேர்ப் வந்து போட்டுடலாம். அதே மாதிரி இந்த மாதிரி குட் அப்படின்றதெல்லாம் வரும்போது இந்த இடத்துல திருப்பியும் நமக்கு இந்த டிடின் டு, ஸோ இந்த மாதிரி நமக்கு நெகட்டிவ் சென்டென்ஸ் எழுதும் போது இந்த மாதிரி மிஸ்டேக் வரும். ஸோ அதையும் நீங்க அவாய்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா should you help me அப்படின்னு சொல்றது கரெக்ட் தான். ஆனா இப்ப நம்ம இந்த இடத்துல வந்து என்ன, ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம எந்த மாதிரி எடுத்திருக்கோம் அப்படின்னா குட்ன்றது வந்து வெறும் பாஸ்ட் அபிலிட்டிக்கு மட்டும் கிடையாது, அது வந்து நம்ம பொலைட்டா கேள்வி கேட்கிற இடத்துலயும் நம்மளால யூஸ் பண்ண முடியும் அப்படின்றதுனாலதான் குட் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்க, குட்டோ கேனோ மாடல் வெர்ப்ஸுக்கு அப்புறமா வர்ற வேர்ப்ல வந்து எஸ்ஓ இஎஸ்ஓ ஐஇஎஸ்ஓ சேர்த்து வரக்கூடாது. ஓகேவா, பேஸ் ஃபார்ம்ல தான் வரணும். நெக்ஸ்ட் பாருங்க, டுமாரோ ஐ கேன் கோ டுமாரோனா கரெக்ட் தான். ஆனா டுமாரோன்றது வந்ததுனால அது ஃபியூச்சர் எபிலிட்டியை குறிக்குது. ஆனா கேன் அப்படின்றது பிரசன்ட் எபிலிட்டியை தான் குறிக்கணும். ஸோ ஐ வில் கோ டுமாரோ அப்படின்னு எழுதியிருக்கிறோம். நெக்ஸ்ட் யூ ஷுட் வேர் ஹெல்மெட் அப்படின்றப்ப இது வந்து நம்ம அட்வைஸ் கொடுக்குற மாதிரி தான். ஆனா ஹெல்மெட் யூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு ரூல். ஸோ இந்த இடத்துல நம்ம மஸ்ட் அப்படின்றது தான் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணி நம்மளோட மேல இருக்கிறவங்க கிட்ட வந்து பேச முடியாது. ஸோ அது மரியாதையா இருக்காது. அதனால ஒண்ணு நம்ம குட் யூஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா மே வந்து யூஸ் பண்ணணும். அதாவது ஒண்ணு பொலைட்டா கேள்வி கேட்கணும், அப்படி இல்லைன்னா ரெக்வஸ்ட் தான் அவங்க கிட்ட பண்ணணும். ஸோ இப்போ உங்களோட டெஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐ பிளாங்க் ஸ்விம், யூ பிளாங்க் மோர் வாட்டர், ஐ பிளாங்க் நாட் கம் எஸ்டர்டே. ஓகே, ஸோ இதுலயே உங்களுக்கு கீவேர்ட்ஸ் இருக்கு. நீங்க வந்து இதுல வந்து கேன், குட், ஷுட் இந்த மூணுமே வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ எதுக்கு எந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாருமே கமெண்ட்ல ஆன்சர் சொல்றீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.